எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா தாமரப்பாக்கம் கூட்டரோடு வெங்கல்ல தாங்க இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து ஃபியூச்சர்ல யாராச்சும் வந்து இன்னைக்கு ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அந்த லேண்ட் வந்து ஒரு 10 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோங்க. அதாவது நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டெவலப்டான ஒரு ஏரியால போய் பண்ணிடுறீங்க. அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அப்ரிசியேஷனும் ரிட்டர்ன்ஸும் வந்து கொடுக்காதுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு அண்டர் வேல்யூடா இருக்கிற ஒரு பிளேஸ்ல தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எங்க நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரும், எங்க வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல சுத்தி அதோடைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதிகமா வருமோ அங்கதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற இந்த லேண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 10-15 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு 10 மடங்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியால இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் வரப்போகுதுங்க. இவங்க வெறும் லேண்ட் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு லேண்ட்ல வந்து செம்மரமும் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ 10-15 வருஷத்துல அது ஒரு சூப்பரான ஒரு அப்ரிசியேஷனும் உங்களுக்கு வந்து கொடுப்போங்க. அதே மாதிரி இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 181 ஏக்கர்ல ஒரு பிரம்மாண்ட ஒரு டவுன்ஷிப்பா வந்து இவங்க ரெடி பண்றாங்க. உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துருது. ஸோ இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை பத்தி தான் சொல்ல போறாங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க் டவுன் அப்படின்ற ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டோடைய ஃபேஸ் 2 வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நீங்க லேண்ட்ல இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 10 வருஷத்துல செமையான ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த சைட் நேம் வந்து பாத்தீங்கன்னா பார்க் டவுனுங்க. இந்த பார்க் டவுன் ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்லோம் எஸ்டேட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மெர்லோம் எஸ்டேட்ஸ் எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கல், திருமலிசை, பெருங்களத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், அதுக்கப்புறம் திருக்கழுக்குன்றம் இந்த மாதிரியான லொகேஷன்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ப்ராஜெக்ட் பண்ற பிளேசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்க ஸ்மார்ட் சிட்டில வர ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பார்க் டவுன் ப்ராஜெக்ட் பத்தி பாத்துருவோங்க. இது மொத்தம் 181 ஏக்கர்ல சூப்பரா பிரம்மாண்டமா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் 2ல தான் இருக்கும். ஃபேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாங்க லான்ச். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ் 2 வந்து மொத்தம் 55 ஏக்கர்ல வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 55 ஏக்கர்ல மொத்தம் 640 பிளாட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த 640 பிளாட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளான்டேஷன், நான் பிளான்டேஷன் அப்படின்ற 2 விதமா பிளாட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா செம்மரம் வச்சு இவங்க வந்து பிளாட் வந்து கொடுக்குறாங்க. இதுவே நான் பிளான்டேஷன் அப்படின்னா செம்மரம் இல்லாமங்க. ஸ்கொயர் ஃபீட் சைஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது நீங்க 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்க பிளான்டேஷன் அதாவது செம்மரம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 7 செம்மரங்கள் வந்து வச்சு கொடுக்குறாங்க. 2400 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வாங்குறீங்க செம்மரம் வச்சு அப்படின்னா உங்களுக்கு 15 செம்மரம் வந்து வச்சு கொடுக்குறாங்க. அண்ட் இங்க ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்டேஷனுக்கு அதாவது செம்மரம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா 750ங்க. இங்க ஆஃபர் பிரைஸா வந்து பாத்தீங்கன்னா 699க்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்குறாங்க. நீங்க நான் பிளான்டேஷனா போறீங்க அப்படின்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 650ங்க. இன்னைக்கு ஆஃபர் பிரைஸா 599க்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு பிளான்டேஷன் வேணும் அப்படின்னா 699ம், பிளான்டேஷன் வேணாம் அப்படின்னா 599க்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிளாட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அம்யூனிட்டிஸ்லாம் என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸ்மே இருக்குங்க. ரோடோட சைஸஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40, 34, 30, 24 அப்படின்ற 4 வேரியன்ட்ல ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இவங்க இந்த டவுன்ஷிப்லயே உங்களுக்கு செம்மரங்களும் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க இடம் வாங்கின கஸ்டமருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செட்டப்ல செம்மரங்கள் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளியரா நாங்க போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு டீடைல்டா வந்து இவங்க என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு புரியும். வாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க இவங்க இந்த டவுன்ஷிப்குள்ளேயே வந்து இந்த மாதிரி செம்மரங்கள்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இடம் வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அப்படியே நீங்க இந்த கம்ப்ளீட்டா சுத்தி பாருங்க. எல்லாருக்குமே வந்து சூப்பரா ஃபென்சிங் எல்லாமே போட்டு இவங்க செம்மரங்கள் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பிளாட்ல தான் போய் உங்களுக்கு வந்து காட்ட போறாங்க இவங்க எப்படி வந்து ரெடி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸ்ல நமக்கு ஒரு சூப்பரான கேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தி ஒரு ஃபென்சிங் எல்லாமே போட்டு அருமையா வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு இவங்க ஃப்ரீ மெயின்டெனன்ஸுமே வந்து பண்றாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட்ல மொத்தம் 7 செம்மரங்கள் வச்சு கொடுக்குறாங்க. 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 15 செம்மரங்கள் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ நீங்க அப்படியே பாருங்க. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா செம்மரங்கள் வந்து அருமையா வந்து இவங்க வச்சு கொடுத்துருக்காங்க. செம்மரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் பழைய வந்து செம்மரம் தான் வச்சு கொடுக்குறாங்க. அதாவது குட்டி செம்மரங்கள் வச்சு கொடுக்காம 3 வருஷம் வயசான ஒரு சூப்பரான ஒரு செம்மரங்கள் தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அந்த ஒரு செட்டப் தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கம்ப்ளீட்டா வந்து ஒரு சூப்பரா வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. செம்மரங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நீங்க அப்படியே காட்டுங்க. செம்மரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் பேக்ல தான் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவுல நீங்க வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து வீடு கட்டிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள அருமையான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. நீங்க நடுவுல வந்து வீடு கட்டிட்டு சுத்தி செட் பேக்ல வந்து செம்மரங்கள் இருந்தா உங்களுக்கு ப்ராஜெக்ட் பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்குங்க.
நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேங்க, இந்த பார்க் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 181 ஏக்கருங்க. இந்த 181 ஏக்கர்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன், நான் பிளான்டேஷன் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ்க்கான கமர்ஷியல் ஏரியாஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 181 ஏக்கர்ல 15 ஏக்கர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு மட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது 10% வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குக்காக தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி அப்ரூவல்டுங்க. இப்போ நம்ம இந்த பார்க் டவுன்ல இருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர்ல நமக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வந்து கொடுக்குங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணும், லேண்ட்ல வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு நல்ல ஒரு ஹை அப்ரிஷியேட்டான ஒரு ஏரியாவில் போய் இன்வெஸ்ட் பண்றீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ரிட்டர்ன்ஸோ அப்ரிசியேஷனோ கிடைக்கிறது இல்லைங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷன் அட்வான்டேஜஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அறிவுசாரா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஏரியாவை வந்து கிரியேட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 1700 ஏக்கர்ல வந்து நாங்கள் அதை பிரம்மாண்டமா ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த அறிவுசாரா நகரம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே வந்து கம்ப்ளீட்டா வந்து பயங்கரமான ஒரு டெவலப் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் 181 ஏக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 3400 பிளாட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்குங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஊர் சேர்ந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டே வந்து இருக்குங்க. இதையும் தாண்டி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடு, பைபாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸபிளா ரீச் ஆயிடலாங்க. அண்ட் நமக்கு புதுசாக ஓப்பன் பண்ண பட்டாபிராம் டைட்டில் பார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிருந்து ஒரு 30 நிமிஷத்துல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. பட்டாபிராம் டைட்டில் பார்க் 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிருந்து ஜஸ்ட் 30 மினிட்ஸ் தாங்க. ஸோ கம்ப்ளீட்டா இந்த பார்க் டவுன் பத்தி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு நீங்க ஒரு கால் பண்ணா போதும், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க சைட்டுக்கு வரணும், சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்றாங்க. நீங்க சைட் விசிட் வரும்போது உங்க ஃபேமிலியோட வாங்க, அப்பதான் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த இடத்த கன்சிடர் பண்றீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குங்க. கிட்டத்தட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை விட ஒரு 10 மடங்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அறிவுசாரா நகரம் வருது. அதையும் தாண்டி சைட்ல வந்து உங்களுக்கு வந்து செம்மரங்கள் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாதான் ஃபியூச்சர்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து எடுக்க முடியும். நீங்க ஹை பட்ஜெட்ல ஒரு லேண்டை வாங்கிட்டு அது வந்து நான் எனக்கு இன்னும் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், நல்ல அப்ரிசியேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காதுங்க. இந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருதுங்க. ரீசெண்டாக தான் வந்து நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் திருவள்ளூரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து குவிய போகுதுங்க. அப்போ லேண்டோடைய வேல்யூ வந்து கண்டிப்பாக அப்ரிசியேஷன் ஆகும். இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 10-15 வருஷம் நீங்கள் சும்மா இருந்தால் போதுங்க, உங்கள் லேண்ட் உங்களுக்காக சம்பாரிச்சு கொடுக்கும். நீங்கள் ஃபியூச்சரில் இதை வந்து கண்டிப்பாக சேல் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உள்ளே 3400 பிளாட்ஸ் வந்ததுங்க. உங்களுக்கு இது ஒரு மெகா டவுன்ஷிப் இல்லைங்க, ஒரு மெகா ஒரு ஊர் மாதிரி தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடம் ஃபியூச்சரில் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கும். இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.